بسم الله الرحمن الرحيم عما يتساءلون நம்முடைய அறிவிப்பு ஒரே ஒரு அறிவிப்பை மட்டுமே வெளியிட்டு களத்திலே இறங்கி வேலையை மட்டுமே செய்தோம். அறிவிப்பு ஒன்றுதான். ஒரு தடவை பேசினோம், மக்களை தாருங்கள் என்று சொன்னோம், சொல்லி முடித்து விட்டு கச்சை கட்டி கொண்டு களத்திலே நிற்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால் மனிதநேயமிக்க மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான பண மதிப்புள்ள பொருளாதாரத்தை கொண்டு வந்து இறக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் கண்டெய்னராக பிஸ்கட்டுகளும் தண்ணீர்களும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இன்றைய தினம் வரைக்கும் சுமார் 4 லட்சம் மக்களுக்கு அவர்களின் பசி போக்குவதற்காக உணவளித்திருக்கிறோம். நாள் ஒன்றுக்கு 2 கண்டெய்னர்களில் அவர்களுக்கு தேவையான பிஸ்கட்டுகள், பிரெட்டுகள், பால் என்று சொல்லி நாள் ஒன்றுக்கு 2 கண்டெய்னர் பொருட்களை அவர்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் களத்திற்கு செல்லுகிற பொழுது என்ன தேவை என்பதை உணர்ந்து அந்த தேவைக்கு தகுந்தார் போன்று அன்றன்றைக்கு நிர்வாக குழு மாலைகளை கூடி இதையெல்லாம் மக்கள் கேட்கிறார்கள். எனவே அவர்களுக்கு தேவையானதை நாம் வழங்க வேண்டும் என்று சொல்லி களத்திலே செல்லும் பொழுது கரண்ட் இல்லை, மெழுகுவர்த்தி என்றார்கள். அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றைக்கு 50,000 மெழுகுவர்த்திகளை வெளியூரிலிருந்து இறக்கி இருக்கிறோம். களத்திலே செல்லுகிற பொழுது கொசு கடிக்கிறது, கொசுவத்தி இல்லை என்று சொன்னார்கள். இறைவனின் கிருபையினால் 50,000 கொசுவத்திகள் இன்றைக்கு நம்முடைய கையிலே இருக்கிறது. களத்திலே நிற்கிற பொழுது பெண்களுடைய அந்த கஷ்டங்களை நாம் உணர்ந்தோம். அவர்கள் எப்படி சிரமப்படுவார்கள் என்பதை அறிந்தோம். அதற்காக யாருமே கையிலே எடுக்காத பெண்களுடைய நாப்கின் திட்டத்தை கையில் எடுத்து பல்லாயிரக்கணக்கிலே அதையும் நீங்கள் இன்றைக்கு விநியோகம் செய்ய இருக்கிறீர்கள். அதே போல மக்களுடைய தேவைக்கு உணவு, தண்ணீர், பிஸ்கட் என்று அப்படி எதையெல்லாம் செய்தாலும் செய்கிற அனைத்தையுமே யாருக்கு அது சென்று சேர முடியாதோ பத்திரிகையாளர்களும் கட்சிக்காரர்களும் தொண்டு நிறுவனங்களும் எந்த சாக்கடையில் கால் வைத்து கடைசி பாதிக்கப்பட்ட மனிதனை போய் சந்திப்பதற்கு அருவருப்படைவார்களோ அப்படிப்பட்ட கடைசி மனிதனைத்தான் நாம் இலக்காக கொண்டு களத்தில் நிற்கிறோம். நாம ரோட்ல நின்று சாமான இறக்கி போட்டுட்டு போற ஆளே கிடையாது. நேற்றைக்கு சென்றோம், முந்தா நாள் சென்றோம். எங்கே சென்றோம்? நீங்கள் போட்டோக்களில் பார்த்திருப்பீர்கள். நிர்வாகி தண்ணீரில் இருக்கிறார், நம்முடைய பணியாளர்கள் தண்ணீரில் இருக்கிறார்கள். நேற்றைக்கு நீங்கள் பார்த்த காட்சியில் தண்ணீர் தெரியலாம், ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் அல்ல, முழுவதுமே சாக்கடை. சாக்கடையில் நின்று நாம் சாக்கடையில் நிற்பதற்கே அருவருப்படைந்தால் அந்த சாக்கடையிலே வாழுகிற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட மக்களின் நிலை எப்படி இருக்கும்? அதுதான் நம்முடைய உள்ளத்தை கசிய செய்கிறது. அதுதான் நம்மை இப்படி ஒன்று திரட்டி இருக்கிறது. அதுதான் மக்களை லட்சோப லட்சமாக அள்ளி கொடுக்க வைத்திருக்கிறது. அதுதான் மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் என்ற உத்வேகத்தை, உணர்வை நம்முடைய உள்ளத்திலே ஊட்டி இருக்கிறது. எனவே இந்த பணி சீரிய பணி, மக்கள் பணி அல்ல, இது மார்க்கத்தின் பணி என்பதை புரியும். வெறுமனே மக்கள் பணி, சமூக பணி என்பார்கள். இஸ்லாம் மட்டுமே இதை சொல்லுகிறது, இது மார்க்க பணி என்று அறிவிக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய அந்த வழியை நாம் கடைபிடிக்க நம் மீது எத்தனை கயவர்கள் எப்படிப்பட்ட சூழ்ச்சி வலைகளை பின்னினாலும் அத்தனை சூழ்ச்சி வலைகளும் இந்த 2-3 நாள் பணியிலே தூளாக்கப்பட்டிருக்கிறது. இறைவனின் கிருபையினால் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் சங்க பரிவாரங்கள் நமக்கு எதிராக சித்தரித்தார்கள். தீவிரவாதிகள் என்றார்கள், பயங்கரவாதிகள் என்றார்கள், மாட்டுக்கறியை தின்றால் பாகிஸ்தானுக்கு செல்கின்றார்கள். இறைவனின் கிருபையினால் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களை நேசிக்கிற மக்கள் என்பதை அவர்களுடைய அடி உள்ளத்திலே பதிய வைத்திருக்கிறோம். இந்து சமுதாய மக்கள் அவர்களை நோக்கி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் நாம் கேள்வி எழுப்பினோம், நடுநிலைவாதிகள் கேள்வி எழுப்பினார்கள், நாத்திகர்கள் கேள்வி எழுப்பினார்கள், கிறிஸ்தவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்து சமுதாய மக்களே இந்து மதத்தை வைத்து பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறவர்களை நோக்கி கேள்வி எழுப்புகிற சூழலை அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறார். சீரிய பணியை கையில் எடுத்திருக்கிறோம். சலிப்பு, சோர்வு இருக்கவே கூடாது. நீங்கள் செல்லுகிற பாதைகளில் எதையெல்லாம் சந்திப்பீர்கள் தெரியுமா? திடீரென்று உங்களை சில பேர் தாக்க வருவார்கள். நீங்கள் செல்லுகிற பொழுது தாக்க வருவார்கள். என்ன அடிக்க வர்ற, வரிஞ்சு கட்ட முடியாது. ஏன் தெரியுமா? அவர்கள் தாக்குதலுக்கான காரணம் நீங்கள் பணி செய்கிறீர்கள், உங்களை செய்யவிடக் கூடாது என்பது நோக்கம் அல்ல. அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய உதவிகள் எதுவும் கிடைக்காத காரணத்தினால், இத்தனை நாள் எங்கேயா போயிருந்திய, இப்போ வந்து உதவி செய்ய வந்துட்டிய, அதையும் தமிழ்நாடு என்ற வார்த்தையை பார்த்த உடனே
ஏதோ அரசாங்கத்திலிருந்து அரசாங்க ஊழியர்கள் வந்திருக்கிறோமோ என்று நினைத்துக் கொள்கிற அப்பாவி மக்கள் நமக்கு எதிராக பேசுகிறார்கள். நாங்க அப்படி இல்லைங்க, அது மாதிரி நாங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் கிடையாது என்றெல்லாம் புரிய வைத்ததற்கு பிறகு நம்முடைய உண்மை நிலையை விளங்கிக் கொண்டு நமக்கு அவர்கள் ஒத்துழைப்பு. அப்படியானால் மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை புரியுங்க. அதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, இந்த திட்டம் வந்துட்டான் அடிக்க வந்துட்டாங்கிறது மேட்டர் இல்ல, இதுல மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எப்படிப்பட்ட உள்ளத்துல அவ்வளவு பெரிய வேகம் இருந்தால் இப்படிப்பட்ட வேலையை இந்த மாதிரி கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துவாங்கன்றது புரியணும். அது மட்டுமல்ல, எதையெல்லாம் நாம் எடுத்தோம் தெரியுமா? அனைவருமே உணவு உணவு என்று பேசினார், நாமும் உணவை எடுத்தோம். உணவு தேவை, உணவு வழங்கப்பட வேண்டும், மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு தமிழக அரசும் இந்திய அரசும் அறிவித்துக் கொண்டிருக்கிற வெள்ள நிவாரணப் பணிகளின் பல்வேறு அம்சங்களை அல்லாஹ்வுடைய கிருபையினால் முதல் நிமிடத்திலேயே யூகித்து துவக்கி வைக்கிற ஒரு பாக்கியத்தை நமக்கு அல்லாஹ் கொடுத்தார். மாநகர பேருந்துகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்று முதலமைச்சர் அறிவித்தார்கள். அறிக்கை வைத்து அதை துவக்கி வைத்தது யார்? இறைவனின் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். டோல்கேட்டுகளுடைய